அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். இந்த சீசனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கிற பச்சை பட்டாணியோட உருளைக்கிழங்கும் மிளகும் போட்டு சாரமாக செய்கிற இந்த குழம்பு டிஃபன் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் சாதத்தோட பசஞ்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா, முதல்ல என்ன செய்ய போகிறோம்? முதல்ல வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸு 3 தக்காளி, மீடியம் சைஸு 4 வெங்காயம், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் தாராளமாகவே கறிவேப்பிலை, அது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணுங்க, இல்லைன்னா நல்லா தெரிச்சு விடும். அம்மா, நம்ம இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம தானே அரைச்சோம்? ஆமாம், தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா தக்காளி ஆனியனே நல்ல தண்ணி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால தண்ணி சேர்க்க வேணாம், அதுவே போதும். இது நல்லா வதங்கணும் தானே? ஆமாம், இதுவே பாருங்க இன்னும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஆமாம், இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குங்க பாருங்கள். இதில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம். எந்த குழம்பா இருந்தாலும் நம்ம வதக்கிறதுல தாங்க ஆமாம் இருக்குது. நார்மலாகவே இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக ஆமாம் வதக்குனதா நல்லா இருக்கும் குழம்பு. இல்லைன்னா அந்த பச்சை வாசனை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாதிரி டேஸ்ட் கம்மி பண்ணிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை போட்டு நல்லா கலந்து விடலாம். மிளகு போட்டிருக்கிறதால நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேங்க. தனியா பொடி கொஞ்சம் ரொம்ப போட்டிருக்கேன். மசாலா நல்லா சுருண்டு பச்சை வாசனை போய் வந்திருக்குங்க. இந்த டைமில் உரிச்ச பட்டாணி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். அதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். பட்டாணி உங்கள் சாய்ஸ் தாங்க, குழம்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. இந்த காய்களோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விடலாம். நமக்கு நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு இன்னைக்கு ஈவினிங் நைட்டில் இருந்தே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணுறது, மத்தியானம் என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களை எத்தனை பேருக்கு அது மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இருக்குங்க, எனக்கு கூட இருக்கும். பிளான் பண்ணலை அப்படின்னா முன்னா நாள் பிளான் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டே அவ்வளோதான், காலையில இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது, செம்ம டென்ஷனு. இப்போ மசாலாவும் பட்டாணியும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதில் குழம்புக்கு தேவையான திக்காக வேணுமுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் லூஸாக வேணுமுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுறேன். இந்த குழம்பு டிஃபனுக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது செஞ்சிட்டோம் அப்படின்னா 2 வேலையை ஓட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மூடிடலாமா? மூடிடலாம். மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு விசில் போதும் எங்களுக்கு. உங்களுக்கு தண்ணி 1 விசிலில் வேகலைன்னா 2 விசில் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ அரை லிட்டர் தண்ணியை ஊற்றிருக்கேன். ஒரு விசில் ஸ்டீம் அடங்கியிருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக பச்சை பட்டாணி மிளகு குழம்பு வந்திருக்குன்னு. சீசன் போகிறதுக்குள்ளே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.